இலங்கை அதிபர் தேர்தலில் ஆனுரகுமார திசநாயக்கே முன்னிலையில் உள்ள நிலையில் கூடுதல் விவரங்களோடு நமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரன் தற்போது இணைகிறார். வணக்கம் திரு ஹரிஹரன். ஆனுரகுமார திசநாயக்கே இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற காரணம் என்னவாக உள்ளது? முதல்ல இந்த அனுரகுமார திசநாயக்கா யார் அப்படின்னு பார்க்கணும். இந்திய அரசியல்ல நம்ம அறிந்த இலங்கை ஆளுமைகள்ல அதிகமா அறிந்த ஆளுமைகள்ல அவர் ஒருவர் அல்ல அப்படிங்கிறது நிதர்சனம். ஆனா அவருடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தீவிர இடதுசாரி மார்க்சிய லெனினிச கொள்கை கொண்டவர், ஜேவிபி அப்படிங்கிற இடதுசாரி அமைப்பை பின்புலமாக கொண்டவர். இந்த அமைப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இலங்கையில எப்படி விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தி போராடினாங்களோ, அரசுக்கு எதிராக ஒரு தனி நாடு கோரி போராடினாங்களோ, இடதுசாரி கொள்கைக்காக அமைப்பு மாற்றத்துக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய குழு தான் ஜேவிபி என்ற குழு. அதை பின்புலமாக கொண்டவர் தான், அந்த அமைப்பை சேர்ந்தவர் தான் அனுரகுமார திசநாயக்கா. 1970களில் 80களில் இலங்கையில ஆயுத கிளர்ச்சிகள்ல ஈடுபட்ட குழு. அந்த கிளர்ச்சிகள்ல இந்த குழுவை சேர்ந்தவர்களும் இந்த குழு எதிர்த்து போராடிய அரசு அமைப்பை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது அந்த குழுவுடைய பின்புலம். அதுல பள்ளி காலம் முதற்கொண்டே அந்த ஜேவிபி அமைப்புல கலந்து கொண்டு அதுல பல்வேறு பொறுப்புகள்ல இருந்தவர் தான். ஆனா அந்த அமைப்பும் கூட பிறகு மத்திய நீரோட்டத்துக்கு வந்திருக்கு, அரசியல்ல செயல்பட தொடங்குது. இவரும் கூட சந்திரிகா குமாரதுங்க ஆட்சியிலாம் பங்கு கொண்டிருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். ஜேவிபியுடைய கடந்த கால நிகழ்வுகளுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டு அவர் மத்திய நீரோட்டத்துக்கு வந்ததை உறுதி செய்திருக்கிறார். ஆனால் அந்த அமைப்புகளுக்கு எதிராக ஸ்ரீலங்கால கரப்ஷன் இருக்கு, குடும்பங்கள் ஆட்சி செய்கின்றன, இப்படிங்கிற இந்த ஒரு கொள்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி தேர்தல்கள்ல போட்டியிட்டு வந்தவர். இன்னும் சொல்ல போனா கடந்த ஜனாதிபதி தேர்தல் 2019 நடந்த தேர்தல்னா வெறும் 3% வாக்குகள் தான் பெற்றார். ஆனால் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. எப்படி இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை அவரால் அடைய முடியுதுன்னா, அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில ஏற்பட்ட பெரிய பொருளாதார சரிவு, அதற்கு பிறகு அறகலைய என்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்துல எல்லாம் இந்த இவருடைய ஜேவிபி அமைப்பு ரொம்ப முக்கியமான ஆர்கனைசிங்ல அதை வலுப்பெற செய்யறதுல முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அது இந்த அரசு அமைப்புகள் மேல, தொடர்ந்து ஆட்சி செய்த கட்சிகள் மேல, தலைவர்கள் மேல ஸ்ரீலங்கால ஒரு ரீசன்மெண்ட் உருவாக்குது, ஒரு அதிருப்தி உருவாக்குறதுக்கு காரணமாகுது. சோ ஒரு பெரிய மாற்றம் தேவை, அமைப்பு மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இலங்கையில பரவுது. எந்த அரசியல் கட்சி வந்தாலும் அவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருக்கிறாங்க, அதனால பலன் ஒரு மாற்றத்தை நம்ம தேடி பார்ப்போமே அப்படின்னு அந்த மாற்றத்துடைய இந்த ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் என்று சொல்லுவாங்க, அது போல இவரை பார்க்கிறாங்க. இவருடைய பாப்புலாரிட்டி என்பது கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக 2021 பெரிதாக அதிகரிக்கிறத இலங்கையை உற்று கவனிக்கிறவங்க சொல்லுவாங்க. சோ அந்த பாப்புலாரிட்டி அதிகரித்து, குறிப்பாக இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல, இந்த பொருளாதார மந்தத்தில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள், அதுல மாறி மாறி ஆட்சி மாற்றங்கள், இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேவையை இலங்கை மக்கள் உணர செய்து அனுரகுமார திசநாயக்கா இந்த முறை ஆட்சியை பிடிப்பதை நோக்கி போயிட்டு இருக்கிறார். இதுதான் இவருடைய பின்புலம். இது இந்த ஒரு எக்கனாமிக் ரிசன்மெண்ட், அரசுகள் மேலே ஏற்பட்ட வருத்தங்கள், அரசியல் கட்சிகள் பெற்ற அதிருப்திகள், இதெல்லாம் காரணமா இருந்திருக்கு. நம்ம பார்த்தோமேனா 1970களில் 80கள் ஜேவிபி குறிப்பா பிரதானமா எதிர்த்து செய்த கிளர்ச்சிகள்லாம் யார் மேல அப்படின்னா, அன்னைக்கு நாட்டுடைய ஜனாதிபதிகளா இருந்தவர்கள் ஜெயவர்தனா மற்றும் பிரேமதாசா. ஜெயவர்தனாவுடைய சொந்தக்காரர் தான் ரணில் விக்ரமசிங்க, 3ஆம் இடம் வந்திருப்பவர். அதுக்கப்புறம் திரு பிரேமதாசாவுடைய மகன் தான் சஜித் பிரேமதாசா. இது இட் ஷோஸ் தி ஐரனி. ஹரிஹரன், அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றால் இந்திய இலங்கை உறவானது எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கலாம்? அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. அனுரகுமார திசநாயக்கா இந்தியாவுடைய நண்பர் என்று அறியப்படக்கூடியவர் அல்ல. நம்ம அங்க இந்த தேர்தலை உற்று கவனிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதாவது சஜித் பிரேமதாசாவை தான் இந்தியா வெல்ல விரும்புது, அவர் வென்றால் இந்தியாவுக்கு நன்மை என்று கருதுகிறது. ஏனென்றால் அவர் வெளிப்படையாகவே இந்திய நிலைப்பாடுகளோடு ஒத்து போகுவார். ஹரிஹரன், இப்போது ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் அனுரகுமார திசநாயக்கவின் அணுகுமுறை எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கலாம்? முதல்ல நம்ம இந்திய விவகாரத்தை முடிச்சிடுவோம். ஏன்னா இந்திய விவகாரம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வெல்ல விரும்பியது அப்படின்னு கருதப்பட்டது சஜித் பிரேமதாசாவை தான். இப்படித்தான் பார்க்கப்பட்டது. அட்லீஸ்ட் தட்ஸ் தி பெர்செப்ஷன். காரணம் என்னவென்றால், இந்தியாவோட நல்லுறவை
தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் தேர்தல் பிரச்சாரங்களையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, சஜித் பிரேமதாசா. 13வது சட்ட திருத்தம் தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை இந்தியா தொடர்ந்து 1987 முழுமையா அமல்படுத்தணும், மாகாணங்களுக்கு உரிமை கொடுக்கணுங்கிறதெல்லாம் வலியுறுத்தி வருது. சோ அது அந்த நிலைப்பாட்டை 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவேன்ற நிலைப்பாட்டை எடுத்த ஒரே வேட்பாளர் சஜித் பிரேமதாசா. ரணில் விக்ரமசிங்கே கூடயும் இந்தியாவுக்கு உறவுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான உறவுகளே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் மார்க்சிய லெனினிய சிந்தனை கொண்டவர் என்ற அப்படிங்கிற காரணத்தினாலையும் இயல்பாக ஒரு ஐடியாலஜிக்கல் காமனாலிட்டி அவருக்கு சைனாவோட எஸ்டாப்ளிஷ் பண்றதுல அந்த ஒரு ப்ரொபென்சிட்டி இருக்கு. சைனாவோட நெருக்கமா அவர் பார்க்கப்படுகிறார். சைனா அவருக்கு பின்புலத்துல பல காலங்கள்ல இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 2021 அவரை சப்போர்ட் பண்ணிருக்குங்கிற உணர்வெல்லாம் இருக்கு. ஸோ சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான போட்டி என்பது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ட் இலங்கையில எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். ஸோ இவர் சைனாவுக்கு நெருக்கமானவராகவும் இந்தியாவுக்கு எதிரானவராகவும் பார்க்கப்படுவார். குறிப்பா 13வது சட்ட திட்டமாகட்டும், இன்னும் சொல்ல போனா அங்க அதானி ப்ராஜெக்ட் செயல்பாட்டுல இருக்கு. அது இலங்கை நலனுக்கு எதிராக இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியான விலைக்கு கொடுத்துட்டாங்க, டெண்டர் சரியா எடுக்கல, சோ அதெல்லாம் நான் வந்தா கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு இந்தியாவை சீண்டுற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி வருகிறார். செயல்பாட்டிலையும் கூட அவர் இந்திய தலையீட்டுக்கு எதிராக நிறைய பேசியிருக்கிறார். சோ இந்திய இலங்கை உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலானதாகத்தான் இருக்கும். அதே வேளையில முற்றுமா முறித்திருப்பாருன்னா இல்லை என்றால் கடந்த பிப்ரவரியில கூட இந்தியா வந்தார். இந்தியாவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தார், பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்த்தார். ஸோ we can do business with இந்தியா பொறுத்த வரைக்கும். ஆனா அதே வேளையில எளிமையானதா இருக்கு. ஒரு சஜித் பிரேமதாசா நாட்டுடைய அதிபராக வந்திருந்தால் இந்தியாவுக்கு ஒரு சார்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இந்திய இலங்கை உறவு என்பது அனுரகுமார திசாநாயக்கா என்றால் சவாலானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திரு ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.